ரம்ஜான் பாயாசம் பண்ணியிருக்கேன் பண்டிகைக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல வந்து நல்ல பாலை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு கொதிக்க வச்சுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வெதப்பு இருக்கும்போதே ஒரு பேனில் வந்து நெய்யும் இருக்கும், நெய் ஊற்றி ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் நெய் டால்டா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேமியாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலில் வந்து ப்ரௌன் ஆன அந்த சேமியாவை வந்து பாலில் கொதிக்க வைக்க அந்த கொச்ச பாலில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 hours ஊற விடுங்க. இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதிலே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டேஸ்டியான ரம்ஜான் பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.